அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அம்மா தான். ஸோ அவங்க வந்து நான் ரொம்ப கஷ்டப்படும் போதெல்லாம் கூட இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்து வரும்போது அம்மா இல்லைன்றது ரொம்ப வருத்தம் தான். எளிய மக்களுக்கு நீங்க போயிட்டு தாத்தைலாம் சொன்னா கண்டிப்பா புரியாது. அவங்களுக்கு ஒரு ஆடல் கலைய சாங்கும் மறந்திருந்து பார்க்கும் பாட்டு போட்டா மட்டும்தான் இது பரதநாட்டியம் தெரியும். அவங்ககிட்ட போய் தாத்தைன்னு ஆடிட்டு இருந்தீங்கன்னா எந்திச்சு தூங்கிடுவாங்க, இல்ல எந்திச்சு போயிடுவாங்க. கோவில்ல நான் கிளாஸ் எடுக்கும்போது வந்து சீரியஸாவே சொல்றேன். இப்ப இருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்பி எந்த குழந்தையும் சேர்க்கல. ஆம்பளைங்கிட்ட என் பொண்ணு குழந்தைய அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்ன பேரண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு என்ன கேட்குறேன்னா மேம், ஆக்சுவலாக வந்து லேடிஸ் மட்டும் தான் பரதநாட்டியம் கற்றுக்கணும் அப்படின்றீங்க. ஆக்சுவலாக பரதநாட்டியத்துக்கு குரு கடவுளே சிவன் தான். ஸோ அவர் ஒரு ஆண் தானே. ஸோ அப்பயே நீங்கள் அதை பிரித்து பார்க்குறாங்கன்றது எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. எனக்கு அது இன்னும் கஷ்டமாகவே இருக்குது. எனக்கு எங்கள் அம்மா வந்து ரொம்ப ப்ரிஷியஸ். ஸோ என்னோட ரோல் மாடல் அவங்க தான். அயன் லேடின்னு சொல்லலாம். ஸோ அந்த காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஸ்டைல். இப்போ இருக்கும்போது எங்கள் அம்மா சிங்கிள் மதராக சென்னையில் சர்வே பண்ணாங்கன்றது ரொம்ப கஷ்டம். இப்போ அவங்க இல்லைன்றது கொஞ்சம்